Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைத்து விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முட்டை 3, ஆயில் 4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பட்டை ஒரு துண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து. இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது சட்டி அடுப்பில் வச்சு காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாதி அளவு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினோடனையும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை காய வைக்கலாம். அப்புறம் அதில் பட்டை ஒரு துண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு. இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயத்தை முழுசாக போடாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம எடுக்கிற முட்டையை பொறுத்து அளவு மாறும். நான் இதுக்கு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கிரேவி பதத்தில் இருக்குது.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகளை வேறொரு பவுலில் நம்ம உடச்சி ஊற்றி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நம்ம முட்டையை அதிலே ஸ்ட்ரைட்டாக உடச்சி எப்போவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா முட்டையோட ஓடு இல்லை கெட்டுப்போன முட்டை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது மொத்தமும் கெட்டு போயிடும். அதனால் இந்த ஐடியாவை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 முட்டையும் இதில் அழகாக சேர்த்தாச்சு. இப்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த முட்டை வெந்தவுடனேயுமே நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம அடுப்பில் சிம்லே இருக்கிறதுனால நல்லா வெந்து வந்துடும். திருப்பி போடணும்னு எந்த அவசியமுமே இல்லை, இதிலே நல்லா வெந்துடும். இப்போ வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி நம்ம அழகாக இறக்கிக்கலாம். சூடான சுவையான முட்டை குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, ஆப்பத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லை, 2 முட்டை தான் இருக்குது அப்படிங்க போகும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.